அண்மை செய்தி. கடந்த 2 நாட்களுக்கு முன் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மூலச்சியை சேர்ந்த மகேந்திரன், கொக்கிக்குமார், ஊர்காடு பகுதியை சேர்ந்த முத்துச்செல்வன் ஆகியோர் கைது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். நாகராஜன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? இந்த சம்பவம் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக ஒழுக்கி இருந்தது. அதாவது கடந்த 2ஆம் தேதி நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி அருகே அந்த காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மூலச்சி என்ற கிராமத்தில் நடைபெற்ற தந்தை மகன் மீதான கொலைவெறி தாக்குதல். இதில் தந்தை அறிவாளால் வெட்டி படைபட செய்யப்பட்டார். மகனும் அந்த சம்பவத்தில் உயிரிழந்தார், 5 வயது சிறுவன். இந்த நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட அதாவது காளிமுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தீவிர விசாரணை தேடுதல் வேட்டை நடத்தியிருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 2 நாட்களாக யாருமே கைது செய்யப்படவில்லை. ஆனாலும் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு தகவலை அளித்திருக்கிறார். அதாவது இந்த கொலை வழக்கு தொடர்பாக 3 எதிரிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை கூடும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாது முக்கிய குற்றவாளிகளாக மகேந்திரன் என்ற மகேஷ், அந்த மூலச்சியை சேர்ந்த நபர், அதே போல குமார் என்ற கொக்கிக்குமார் மற்றும் முத்துச்செல்வன், அந்த ஊர்காடு பகுதியை சேர்ந்தவர். எனவே இந்த மீதமுள்ள எதிரிகளையும் தொடர்ச்சியாக கண்காணித்து அவர்களை கண்டுபிடிக்கும் வேலைகள் காவல்துறை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக, அந்த தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இவர் அமைத்துள்ள 6 தனிப்படைகளின் தீவிர முயற்சியின் காரணமாகத்தான் இந்த நபர்கள் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவர்களிடம் நடத்தி வரும் விசாரணையை தொடர்ந்து மீதமுள்ள நபர்களும் கைது செய்யப்படுவார்கள். ஏற்கனவே நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி அவர்கள் கூறும்போது, இந்த வழக்கில் தொடர்புடைய எஃப்ஐஆரில் பதிவு செய்த நபர்கள், அதாவது புகார் மூலமாக பெறப்பட்ட நபர்கள், சம்பந்தப்பட்ட நபர்கள், பார்வையில் கண்டவர்கள் என கூறப்பட்ட நபர்கள், அதே போல காளிமுத்துவோடு அவரது மகன் இறந்தாலும் இன்னொரு மகன் காயம்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார், அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நபர்கள் என ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கண்டுபிடித்து இந்த வழக்கில் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த 3 எதிரிகள் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது.